பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் ஆசீர்வதியாக. பிதாவே, இந்த நாளை கொடுத்த நன்றி பிதாவே. உடுப்பு உணவு கொடுத்த நன்றி பிதாவே. சோதனை அந்த ரட்சணை பிதாவே. உங்களை போல மண்ணை போல வளர உதவி செய்யும் பிதாவே. பிதாவே, உங்கள் ஆவிக்குரிய வளர உதவி செய்யும் பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமதான் கேட்குறேன் நாமி. இதை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய வகையில் நாம் எப்படி வளரணும், எதில் வளரணும். சரி, இயேசு எப்படி வளர்ந்தார்? சிலர் எதை நோக்காமல் எதை நோக்குறாங்க. சிலர் இயேசு கற்றுக் கொடுக்குறாரு, ஆவிக்குரிய உணர்ந்து கொள்ளுதல் தேவையாக இருக்குது. ஆவிக்குரிய வகையிலே நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? பூமிக்குரிய ஒரு குடும்பம் இருக்கிறது, அதே போல் ஆவிக்குரிய வகையிலும் ஒரு நித்தியமான ஒரு ஜீவன், ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது பார்க்குறோம். சரி, இப்போ இங்கே தேவனுடைய ஒவ்வொரு கட்டளையிலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஜீவன் இல்லை, என்னது? ஜீவன், பிழைக்கிறதுக்கான ஜீவன். நான் சொல்கிறோம், 2 கொரிந்தியர் 6:17 சொல்கிறாரு தேவன், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யாருக்கு நடுவில் இருக்கோம்? எங்கிருந்து பிரிந்து போக சொல்கிறார்? இஸ்ரவேலர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களை சுற்றிலும் ஜாதிகள் இருந்தது. ஆனாலும் தேவன் அவர்கள் நடுவிலிருந்து எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். வனாந்திரத்தை 40 வருஷமாக சுற்றினாங்க. அவர்கள் என்ன செய்யலை அப்படின்னா, சிலர் இச்சித்து பொல்லாதவைகளை செய்து தேவனுக்கு முன்பாக என்ன செய்திருக்காங்க அப்படின்னா முறுமுறுத்திருக்காங்க. முறுமுறுப்புனா என்ன தெரியுமா? தேவன் ஒரு காரியத்தை செய்கிறாரு அப்படின்னா அதற்கு அவர்கள் என்ன செய்கிறது இல்லை, அவர்களுக்கு அதை பிடிக்காமல். தேவனானவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்றாரு. உபாகமம் புத்தகத்தில் காண முடியும். அப்போ அவர்கள் என்ன செய்யல, அவருடைய மிகப்பெரிய கிரியைகள், தேவனுடைய வேலைப்பாடை அவர்கள் என்ன செய்கிறதில்லை. முன்னாடி நாம் பார்த்தோம், அதை காணாமல் தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ளாமல் இச்சித்து இருக்கிறதுனாலே அவங்களுக்கு என்ன ஆயிற்று என்றால், அவர்கள் நடுவில் இருக்கக்கூடிய அந்த முல்லை, அவர்களே நடுவில் இருக்கிற முல்லை நிரந்தரமா விட்டார். அங்கே 5 ஜாதிகள் அங்கே இருக்கு. எதற்காக? அவங்க தேவனுடைய வார்த்தைகளை மறக்கும் பொழுது அந்த 5 ஜாதிகளையும் என்ன செய்ய போறாருன்னா எழுப்பி விட்டுருவார். சரி, இங்கே என்ன பார்க்குறோன்னா, அவர்கள் கட்டளை என்னன்னா அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு. அப்போ தேவ கட்டளை என்னன்னா அவர்கள் நடுவிலிருந்து புறப்படணுன்ற. இப்போ கூட சொல்றாரு, நமக்கு கூட சொல்றாரு, அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு எங்கே போனோம்? நம்ம இங்கேருந்து எல்லா உலகத்தார் மத்தியிலிருந்து நம்ம புறப்பட்டு போயிட்டோம், அவிசுவாசிகள் மத்தியிலிருந்து புறப்பட்டு போயிட்டோம். ராஜ்யத்தில் கூட என்ன செய்கிறாங்க, அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட என்னவா இருக்கலாம், அவிசுவாசம் உள்ளவர்களாக இருக்கலாம். விசுவாசம்னா பேதுரு கூட அவிசுவாசமாக இருந்தார். நம்ம காண்கிற சகோதரர்கள், ஆவிக்குரிய சகோதரர்களே என்ன செய்கிறாங்க, அவிசுவாசமாக இருக்கிறாங்க. தேவனுடைய இரக்கத்தை என்ன செய்கிறது என்றால் அவருடைய மகத்துவத்தை காணாமல் அவிசுவாசமாக இருக்கிறாங்க, நம்பல. தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்காமல், தேவனை நம்பாமல், அவருடைய ஞானத்தின் மேலே அன்பு கூறாமல், அவருடைய அடிச்சூட்டிலே அன்பு கூறாமல், நான் அன்பு கூறுகிறேன் அப்படின்னா அவர் கற்பனைகளை கை கொள்ளணும். இங்கே பாருங்க, அவர்கள் நடுவில் இருந்து நான் புறப்பட்டு போக வேண்டியது என்பது கற்பனை. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். எது அசுத்தம்? பழைய பாட்டு பிரமாணத்தில் அவர் கற்பனை சொல்லுது, இது பரிசுத்தம், அதை செய்யும். இது சொல்றாரு, அவர் கற்பனை இல்லாதது சொல்றாரு அசுத்தம், புறஜாதி, புறதேசத்தான் அப்படின்னு சொல்லப்படும். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள். புரியுதுங்களா? அப்போ நாம் எப்படி நம் பரிசுத்தத்தை எடுத்துக்கொள்கிறோம்? இது ஒரு முறை தானா எடுத்துக்கொள்கிறோம்? தேவன் பரிசுத்தமாக ஆக்கிட்டார். நாம் தொடர்ந்து அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருப்போமானால், இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறோம் என்று யார் அறிந்து கொள்கிறார்?
யாரு? அவரை விசுவாசிக்கக்கூடியவன். அவர் சுயமா பேசல. சுயமா பேசினா சுய மகிமையை தேடுறேன்ற. ஆனால் அவர் அனுப்புனவருடைய மகிமையை தேடுகிறதுனாலே அவர் உண்மையானவராக இருக்கிறார். இங்க என்ன கற்பனை என்றால், நாம் தொடர்ந்து அவருடைய கற்பனைகளிலே நிலைத்து இருக்க வேண்டியது இருக்கிறது. சரிங்க, அசுத்தமானதை தொடாதிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இருக்கு. அது பாருங்க, தொடாதிருங்கள் என்றே சொல்லுகிறார். தொடர்ந்து அவர்கள் நடுவிலிருந்து புறப்படுவதே நாம் ஏன் காண்கிறோம் என்றால், நான் பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறார் ஆலயத்தில். நாம் தொடர்ந்து எப்படி என்னை புதுப்பித்துக் கொள்வது? என்ன செய்யணும்? யார் மேலே அதற்கு நான் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது இருக்கு. ஆனால் இஸ்ரவேலர்கள் தொடர்ந்து அப்படி இல்லை, அவங்க நம்பல. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறார். யாருக்கு வல்லமை இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. தெரியும் நமக்கு. என்னை உண்டாக்கினவருக்கு, உங்களை உண்டாக்கினவருக்கு, நான் தாயின் கர்ப்பத்தில் தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை. அந்த ஜீவனை கொடுத்தது யாரு? அந்த ஜீவனை கொடுப்பது யாருடைய சித்தம்? சரி, நம்ம தொடர்ந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா, நாம் அசுத்தமானதை தொடாமல் இருக்க வேண்டியது இருக்கு. நாம் என்ன செய்யணும்? நான் பார்க்குறோம், ஆவிக்குரிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் என்ன செய்ய வேண்டும் என்றால், அசுத்தமானதை தொடக்கூடாது. சரி, நாம் 2 கொரிந்தியர் 7:1 பார்க்குற, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்தையும் ஆவியும் உண்டான எல்லா அசுத்தத்தையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலே தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். எத்தனை பேருக்கு தெரியும், நம்ம கற்பனையை கை கொள்வது, எல்லா காரியத்தையும் எல்லா அசுத்தத்தையும் நீக்குவது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் சொல்றாரு, நாம் அசுத்தத்திற்கு நீங்கத்தக்கதாக நாம் முயற்சி செய்வோமானால், சொல்றாரு, பரிசுத்தமாக்குதலே தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடுவோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பூரணம் மட்டும்தான் என்ன செய்ய முடியாதுன்றாங்க. பூரணம் மட்டும்தான் எண்ட் இல்ல. நாம தொடர்ந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எப்படிப்பட்ட இருதயம் நம்மளை விட்டு நீங்க கடவுது. எபிரேயர் 10:22 சொல்றாரு, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். யார் யார் எப்படி தேவனிடத்துல சேரணும், எதையெல்லாம் செய்யணும் பாருங்க. அந்த துன்மனசாட்சி போகுது அப்படின்னா, அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் தேவனுடைய கற்பனையை கை கொள்கிறோம் என்பது அர்த்தமாக்கு. சொல்றாரு, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும். ஒரு உண்மைதான் என்னவாக இருக்கு, பூர்ணத்திற்கு அடிப்படையாக இருக்கு. புரியுதுங்களா? ஒரு மனுஷன் உண்மையா இருப்பது தான் அவன் உண்மையா கர்த்தருக்குள்ளாக பூர்ணப்படுவான் என்பதற்கு
அடையாளமாக இருக்கு. எத்தனை பேர் உண்மையா இருப்பதை குறித்து கேலி செய்கிறாங்க? நிறைய பேர் கேலி செய்வாங்க. ஆபிரகாம் உண்மையா இருந்ததை குறித்து எத்தனை பேர் கேலி செஞ்சாங்க இல்லையா? யோபு உண்மையா இருந்ததுனால எத்தனை பேர் அவருக்கு பிரியமா இருந்தாங்க, கேலி செஞ்சாங்க? அவங்க மனைவி உட்பட யார் மேல் பிரியமா இல்லை. இரண்டாவது இயேசு, அவர் இவ்வளோ நீதிகளை போதித்து, அவர் நிறைய அற்புத அடையாளங்களை செய்து, தேவனுடைய வார்த்தைகளை போதித்து, அவர் மரணபரியந்து உண்மையா இருந்ததுனால என்ன செஞ்சாங்க? இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் நீங்க உள்ளுக்குள்ள செய்யாம நீங்க போயிட்டு உலகத்துக்கு செய்யுங்க அப்படின்றார் அவங்க சகோதரர்கள்லாம். என்ன தெரிய வருகிறது என்றால், உண்மையா இருப்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது. சொல்றாரு, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடுவோம். நாம் பிதாவினிடத்தில் சேருவதற்கு உண்மையா இருப்பது மிக பெரிய விலையேற பெற்றதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 3:12 தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை நேசிக்கிறாராம், அன்பு கூறுறேன்னு சொல்ற. அந்த அன்பு எப்படியிலிருந்து வருது? அவன் உண்மையாக இருக்கிறான். உண்மையாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் பூர்ணப்படுவதற்கு ஏதுவாக பிரயாசப்படுறாரு இல்லையா? அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை தேவனானவர் அன்பு கூறுறார். என்ன செய்கிறாரு? அவர் கரெக்ட் பண்ணுறார், அவர் சீர்திருத்துறார். எத்தனை பேர் இப்படிப்பட்ட சீர்திருத்தர்களை, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய சீர்திருத்தர்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. முழுவதுமாக என்ன செய்வாங்க? பிதாவினுடைய சீர்திருத்தல் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அப்படிப்பட்ட சீர்திருத்தல்களை விரும்புகிறதில்லை. தொடர்ந்து என்ன செய்திருவாங்க என்றால், அப்படிப்பட்ட சிச்சையை, பிதாவின் இடத்திலிருந்து வரக்கூடிய சிச்சையை அவர்களுக்கு தேவைப்படுகிறதில்லை. அந்த வழி அறிய வேண்டாம் என்று சொல்றாங்க. நமக்கு என்னவா இருக்கிறது? பிதாவினுடைய சிச்சை நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது, அவருடைய நன்மை தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் தாவீதானவர் எப்படிப்பட்ட நன்மையை பின்பற்றுகிறார். அவர் சொல்ற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் குறித்து அவர் மெய்யாக அவர் என்ன செய்கிறதில்லை, புகார் செய்கிறதில்லை. தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார்? அவர் அதிலே பயிற்சி செய்கிறார். அவர் குமாரனை கூட அதில் பயிற்சி செய்திருக்கிறார். அவர் மரணபரியந்த உண்மையாக இருக்கிறார். எத்தனை பேர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படுறாங்க? நாம் பார்க்குறோம், யாக்கோபு 2:4 என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் தம்மிடத்திலே அன்பு கூறுகளுக்கு தம்மை வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்வர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அவங்களுக்கே சந்தேகம் படுறாங்களா? அவங்க அதில் முழு நிச்சயம் உள்ளவர்களாக இல்லையா அப்படின்னா, அதில் இருக்கக்கூடாதுன்னு தான் போதிக்கிறார். நாம் அவருடைய வாக்குத்தத்தம் நம்ம விசுவாசித்து அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் நம்ம என்னவா இருக்கிறோம்? ஆமாம், அவ்வளோ பெரிய வசதி உள்ளவர்களாக இல்லை, பணக்காரங்களாம் கிடையாது இல்லையா? அனிதினமும் நம்ம வேலை செய்தால்தான் நமக்கு என்னவாக இருக்கும்? நமக்கு கூலி இல்லையா? ஒரு மாதத்துக்கான கூலி அப்போ தான் வரும், லேபர். சரி, இப்போ நாம் யாருடைய நன்மைகளை நாம் உயர்வாக கருதுகிறோம்? இந்த உலகத்துக்குரிய கவலை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இவர் சொல்றார், என் பிரியமான சகோதரரே சொல்றார்.
யாருக்கு பிரியமாக இருக்கிறோம், எப்படி பிரியமாக இருக்கிறோம், தேவனுக்கு எது பிரியமாக இருப்பது நம்ம முன்னாடி பார்த்தோம். நம்ம நன்மையாய் நாம் பின்பற்றி தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பூரணத்திலே நாம் நடப்போமானால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? யாக்கோபு 2:5 சொல்றாரு, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும், அவங்க விசுவாசிக்கிறதுனால தேவனே அவங்களுக்கு பிரதானமா இருக்கிறதுனாலவே, அவங்க தேவனே நம்புகிறதுனாலேயே தேவன் சொல்றாரு, இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகவும் முடிச்சிட்டாரு. அவர் வச்சிருக்கிறாருன்ற தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தம்மை வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுகந்தரித்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவில்லையா? சரி, நம்ம இங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, மனுஷனுடைய முறைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு 6 சொல்றாரு, நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்கிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயஸ்தானத்திற்கு முன்பாக இழுத்து கொள்கிறார்கள். அவங்க அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தான் அவங்களுக்கு போதிக்கிறார். ஆனா எத்தனை பேர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறாங்க? நம்ம ஒருவேளை அவங்க பார்வையில் அவங்க செம்மையானவர்களாக தோணலாம், ஆனால் மனுஷனுடைய யோசனை எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது, அது வைக்கப்பட்டு இருக்கிறது, தேவனும் அதை நிறுத்தி பார்க்கிறார் என்று சொல்றேன். நான் சொல்றோம், நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, யாரு இங்க ஒடுக்கப்படுகிறா? உண்மையுள்ளவர்கள், அவர்கள் பதில் செய்யலைன்னு பார்க்கிறோம். சரி, நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? தேவன் மேலே இருக்கக்கூடிய விசுவாசமானது அதிகமாக வளர வேண்டியது இருக்கிறது. நாம் பூமிக்குரிய நன்மையை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய நன்மைகளை பிரதானமாக தேட வேண்டியது இருக்கிறது. நம்மளுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. சரி, 2 சாமுவேல் 7:14 சொல்றாரு, நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாரினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலுடிலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜசனம் என்னென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். சரி, நம்ம இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்க யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னா, இங்க தாவீதின் இடத்துல பேசுறாரு. அவர் குமாரனை குறித்து சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவர் பாவத்திலே உடன்பட்டால், அவர் பாவத்திலே சிக்குண்டால், பாவம் என்றால் பிரமாணத்தை அறியாமல் இருப்பது, பாவத்தை மீறி நடப்பது, புரியுதா? அவரை அன்பு கூறாமல், கற்பனையை மதிக்காமல், கீழ்ப்படியாமல் இருப்பது, தேவனை மகிமைப்படுத்தாமல் இருப்பது. எப்போ அவருக்கு தேவனா இருப்பாரு? சாலமோனுக்கு தொடர்ந்து பாவத்தில் இருக்கும் பொழுதா நாம் காண்றோம். அவருக்கு நன்மை செய்யும் பொழுதுதான் அவர் என்ன செய்கிறாரா? ஒரு ராஜாக்கள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே மிகவும் கோபமுள்ளவராக இருந்திருக்கார். அவர் திரும்பணும்னு சொல்லிட்டு பிதாவானவர் என்ன செய்கிறார் என்றால் விரும்புகிறாரு, நீ என்னை விட்டு வேற தேவனுக்கு போயிட்டேன்றார். அவர் சொன்ன ஒரு கட்டளை கூட கை கொள்ள அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா குதிரையை தேடி போயிட்டார்.
அங்கே குதிரை ஓட்டுவதற்கான இங்கே குதிரை ஓட்டுவதற்கான மனிதர்களையும் ஏற்படுத்திட்டார். இங்கே அது இல்லாமல் என்ன செஞ்சிட்டாருன்னா, தேவன் இடத்துல அன்பாக இருக்காரு, அதே போலவும் பலியிடுறாரு பிற பிற தேவனுக்கு. நாம் பார்க்குறோம், அவர் பாவத்தில் இருந்தால் சொல்கிறாரு, அவர் சிட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருப்பார். மனுஷனுடைய மிலாறு ராடு அவர்கிட்ட, மனுஷனுடைய ராடு அவர் மேலே விழப்படும் என்று சொல்கிறார். அவருக்கு அடி விழும் என்று சொல்கிறார். இது சாதாரணமாக தேவனிடத்தில் அடி வாங்குறது. யார் எத்தனை பேர் அடி வாங்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க? கடினமுள்ள இருதயம் உள்ளவர்கள் வாங்குவாங்க. இஸ்ரவேலர்கள் நிறைய தடவை வாங்கி இருக்கிறாங்க. தேவனை ஒப்பு கொடுத்துட்டாரு இஸ்ரவேலர்கள். நாம் பார்க்குறோம், அவர் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அவர் போதிக்கப்பட்டிருக்காரு, இருந்தாலும் அவருடைய மனைவிகள்னாலே அவர் என்ன செய்துட்டார் அப்படின்னா வழி விலகி போயிட்டார். சரி, இங்கே சாலமோன் கூட தேவன் அங்கே அவர் கோவப்பட்டு அவர் சொல்லும் பொழுது அவர் திரும்பலை, தேவனை சேவிக்கலை அப்படின்னா என்ன ஆகிட்டு இருக்கும்? தேவனை தொடர்ந்து கோவப்படுத்திக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? சொல்கிறாரு, அவர் குமாரனை கோபப்படுத்தின இப்போ என்ன ஆகுது? சங்கீத புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்யும்? அவரை முத்தம் செய்யணும்னு சொல்கிறார் இல்லையா? அவரை கோபப்படுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்ல விஷயம். அவர் என்ன சொல்கிறாரோ, தேவனானவர் என்ன செய்கிறாரோ அது ஒத்துக்கணும். நம்ம நிறைய அவருடைய சிச்சையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம். பவுலானவர் இங்கே ஆசியாவில் பாடுபடுறாரு. இது நம்ம எப்படி பார்க்குறோம்? சிச்சை. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறிந்திருக்க எங்களுக்கு மனதில்லை. ஏனென்றால் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இப்போ அவங்களுக்கு அது மாதிரி இருக்குன்னா நமக்கு அப்படி இல்லை. நாம் வளரும்படிக்கு தேவனானவர் சிச்சையையும் பாடுகளையும் கொடுக்குறாரு. அதில் தான் நம்ம போகிறோம். நாம் சொல்கிறாரு, தேவனானவர் நமக்கு எப்படி சோதனையை தராரு அப்படின்னா நாம் வளரும்படி. இரண்டாவது, நம்ம அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். 1 பேதுரு 2:21 சொல்கிறார். நாமும் அவருடைய நன்மைகளை பார்க்குறோம் அப்படின்னா தேவனானவர் சிட்சிப்பார். கண்டிப்பாக என் இருதயத்தில் துன்மார்க்கம் இருந்ததுனால சிட்சிப்பார். அவருடைய வழியை அறியாமல் இருந்தால் சிட்சிப்பார். அவர் சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. அப்போ நான் நன்மை மாத்திரம் செய்கிறேன், என்னிடத்தில் தீமை இல்லை என்றால் என்னை சிட்சிப்பாரா? இல்லையே. ஏன் சிட்சிக்க வேண்டியது ஏன் அவசியம்? நான் தான் அவர் நன்மையை காண்றேனே. நன்மையை காணும்போது இதில் நன்மையை காணலன்னு சொல்கிறாரா? அவர் அநீதி உள்ள தேவன் கிடையாது, அவர் நீதி உள்ளவர். சொல்கிறாரு, பவுல் இங்கே சிட்சிக்கப்பட்டிருக்காரு. எதில் பார்க்குறோம் அப்படின்னா 2 கொரிந்தியர் 1:8-10 பார்க்க முடியும். நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைவீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களுக்கு குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். எப்போ இந்த உறுதியான நம்பிக்கை ஒரு சகோதரர்களை குறித்து வரும்? இவங்க பாவம் செய்யல, இவங்க நன்மையை செய்கிறாங்க, இவங்க உண்மையுள்ள சந்ததி, இவங்க உண்மையுள்ள ஒரு மக்கள், பரிசுத்தவான்கள். இங்கே பவுலானவருக்கு அந்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதா? அந்த மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைவீர்கள் என்று. அப்போ பவுலுக்கு ஆறுதல் இருக்கா? அவரு தொடர்ந்து துக்கப்படலை, துக்கத்தில் மாத்திரம் அவர் வைக்கல, அவரை உற்சாகப்படுத்துறாங்க, ஆறுதல் அடைவு செய்கிறாங்க. அவர் தொடர்ந்து அவர் மேலான நோக்கத்தை அவருக்கு தொடர்ந்து வைத்திருக்கிறாங்க என்பதுதான் அவருக்கு ஆறுதலாக இருக்கு.
சொல்றாரு, ஆறுதலும் அடைவீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் நாம் இந்த மாதிரி இவங்க பாடுபடுகிறதுனாலே இவங்க என்ன செய்வாங்க, இவங்க மேலான ஒரு நோக்கம் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று உறுதியா நம்புவோம். இப்போ என்ன சொல்றாங்க, நாம் ஓடுவோம் இடறுவோம், கடைசியில நமக்கு ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கோம். முக்கியமாக இது எப்படி பார்க்குறோம் நம்ம? இப்படிலாம் இல்லை. அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். பாடுபடுகிறோம் என்றால் அவருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும், நன்மையை செய்து பூரணத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறிந்திருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவென்றால், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. சரி, இங்க ஒரு சபையில உண்மையானவர்கள் மாத்திரமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்றாரு, பவுல் வாழ்ந்த காலத்திலேயே என்ன இருக்கு, துஷ்ட மிருகங்கள் இருந்திருக்கிறது, கள்ள போதகர்கள் இருந்திருக்கிறாங்க இல்லையா, தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தவங்க இருக்கிறாங்க, பரியாசக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க, அசுத்தர்கள் இருந்திருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க இருந்திருக்கிறாங்க, மோசப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக பூரணத்தை செய்யாதவர்கள் இருந்திருக்கிறாங்க. சொல்றாரு, விபச்சாரக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 15:32 சொல்றாரு, நான் எபோசிவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினதென்று மனுஷர் வழக்கமாய் சொல்கிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு புரோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவோமே. அவருடைய நம்பிக்கை என்ன? நான் பிதாவோடு ஒரு நாள் நான் பிதாவை தரிசிப்பேன் இல்லையா, நான் இளைப்பாரி பிதாவை நான் மகிமைப்படுத்துவேன், இயேசுவோடு நான் இருப்பேன், அவரோடு சேர்ந்து நான் ஆளுகையும் செய்வேன். அவரோடு ஆளுகை செய்கிறேன் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? என்ன கோரப்படுகிறார்? நாம் பாடுபடுகிறவர்களாக இருக்கணும். இயேசு மட்டும்தான் பாடுபட்டார் நம்ம வாசிக்கிறோம். நாம் எப்போ பாடுபட போறோம்? நாம் தொடர்ந்து நாம் என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, அவரோடு நாம் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். சொல்றாரு இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எபிரேயர் 12:8 எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசியின் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சுகிறது போல அவர்களுக்கு நாம் அஞ்சி நடக்கிறதற்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டியவை. சொல்றாரு, எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நாம் என்ன செய்யணும்? சொல்றாரு, உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல். சொல்றாரு, நம்ம புத்திரரா இருக்கிறோம் தானே இவ்வளோ மேன்மை பாராட்டுறோம். உங்களுக்கு சிச்சை கிடைக்கல, தேவன் உங்களை தண்டிக்கல அப்படின்னா நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் சொல்ற. அப்போ நான் நன்மை செய்கிறேன், தேவனுடைய சகல நன்மைகளையும் செய்கிறேன், சரியான பாதையில நான் நடக்கிறேன் அப்படின்னா தேவன் என்னை சிச்சிக்கணுமா? அவசியமா? அவசியம் இல்லை. சரியான பாதையை நாம் எப்படி செய்வது? சரி, சரியான பாதை யார் இங்க கற்றுக் கொடுக்கிறா?
எதை செய்ய வேண்டியது இருக்கிறது சொல்றாரு? அக்கிரமத்தை வெறுத்து நீதியை செய்ய வேண்டியது இருக்கிறது. சரி, ஒரு புத்தீனமான மனுஷன் எதுல விருப்பப்படுவான்? நீதியின் பாதையிலே சொல்றாரு இங்க, நீதிமொழிகள் 15:21. மூடத்தனம் புத்தீனனுக்கு சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கைகளை செம்மைப்படுத்துகிறான். சரி, நம்ம இங்க என்ன பார்க்குறோம்? நமக்கு என்ன தேவை? நமக்கு சரியான பாதையை நாம் கண்டறிய வேண்டியது இருக்கிறது. எங்க நம்ம போகிறோம்? நாம் நீதியை செய்வதற்காக எங்க சரியான பாதையை நாம் காண வேண்டியது இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையை அன்பு கூற வேண்டியது இருக்கு. சொல்றாரு, இப்போ நாம் கர்த்தரை காண வேண்டும் என்றால், அவர் நம்மளை காண வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 11:7, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியமானவர், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. சொல்றாரு, அவர் பூமியை நீதியை நியாய தீர்த்து சகல ஜனத்திற்கும் செம்மையான நீதியை செய்வார். இதை யார் இங்கே செய்கிறா? யார் இந்த செம்மையான நீதி உள்ளவர்களா இருக்கிறா? சரி, இப்போ இங்க பார்க்குறோம், அவர் பூலோக நீதியை நியாய தீர்த்து பூமி கீழே இருக்கக்கூடியதற்கு என்று ஒரு நியாயம் தீர்ப்பதற்கு அவருடைய வார்த்தை உண்டு. சகல ஜனத்தையும் செம்மையான நீதியை செய்வார். சொல்றாரு, சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரை தஞ்சமானவர். எவ்வளோ பெரிய ஒரு எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நாம் நொறுக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் உபத்திரவத்தில் இருக்கிறோம் இல்லையா, நம்ம ரொம்ப அழுத்தத்தில் இருக்கிறோம், நமக்கு ஒரு சகாயம் இல்லை என்று சொல்லும் பொழுது நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பதற்கு நாம் காணக்கூடிய ஒவ்வொரு வழிகளையும் தேவனானவர் பதிவு செய்திருக்கார். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அடைக்கலம்னா நாம் தங்குவதற்கு, அவரே அண்டிக் கொள்வதற்கு இல்லையா, அந்த சரியான நேரத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, காலங்களிலே அவர் தஞ்சமானவர். சரி, நாம் கர்த்தரை தேடுகிறோம் அப்படின்னா அவர் நம்ம கைவிட்டுருவாரா? இல்லையா? என்ன செய்வார்? அவர் மனுஷன் கிடையாது. அவர் என்ன செய்கிறது? அவர் மனுஷன் இல்லை, பொய் சொல்ல மாட்டாரு. அவர் யாரு? பரலோகத்தின் தேவன். அவர் எப்படி இருக்காரா? காலங்களையும் கடந்திருக்கிறேன்றார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்கள் நீர் கைவிடுகிறது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அவர் செய்கிறாரு, ப்ராமிஸ். இதெல்லாம் வாக்குத்தத்தம், அவர் செய்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? அவரை நம்ப வேண்டியது இருக்கிறது. சங்கீதம் 36:10, உம்மை அறிந்தவர்கள் மேலே உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேலே உமது நீதியையும் பாராட்டி அருளும். சரி, தொடர்ந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவர் மேலே நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? மகிழ்ச்சியா அவர் மேலே நாம் என்ன செய்யணும்? அவர் மேலே தான் நாம் பிரியமாக இருக்கணுன்ற. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுகிறார்கள், துதி செய்து செம்மையானவர்களுக்கு தகும்.
யார் இங்க? நீதிமான்கள் அவர்களை துதிக்கிறாங்க. அது செம்மையான வழியாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். சரி, இங்க ஏசாயா 33:14 பார்க்கிறோம். நீதியை நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கையை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறது மூடுகிறது வேணென்றேன். நம்ம என்ன பார்க்கிறோம்? நீதியாய் நடந்து செம்மையானதை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இடுக்கண்ணா என்ன? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறீங்க, கை கொள்றீங்க, அவருடைய சிச்சையை ஏற்றுக்கிறீங்க, தாராளமாக அவருடைய நன்மையை காண்றீங்க, பூர்ணத்திற்கு எதுவாக நீங்கள் பிரயாசப்படுறீங்கன்னா பிறன் உங்களுக்கு கொடுக்கறது தான் இடுக்கண். செய்யாதபடிக்கு செம்மையானதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. அப்படி பண்ணும் பொழுது என்ன செய்வாங்களாம்? பிறனுக்கு பிடித்து என்ன செய்வாங்களாம்? ஆதாயமாக கொடுப்பாங்களாம், பணம். பிரதானங்களை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கையை உதறி. சரி, அந்த யோசனை, அந்த காரியங்களை குறித்து வெறுக்கிறவர்கள் யாரு? சரி, 16 சொல்றாரு, அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்டிப்பா இங்க மலை மேல தங்கக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லை. இது மெய்யாக பரலோகத்திலே இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு. சரி, இங்க மீகா 2:7 பார்க்கிறோம். இஸ்ரவேலர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், இதுதாங்க நன்மையான வழி. புதிய ஏற்பாட்டிலேயே அப்படிதான் இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா, எது நன்மைன்னு சொல்லி. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதே, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறதற்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதா? அவங்க தேவனுக்கு முன்பாகவே சத்ருவை போல எழும்பிட்டாங்கன்னு தான் சொல்றாரு. சரி, அவங்க எந்த வழியில நிற்கிறாங்களோ அந்த வழி அவங்களுக்கு செம்மையாக தோன்றுன்னு சொல்றாரு. என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்ருவை போல எழும்பினார்கள். யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியிலே அஞ்சாமல் கடந்து போகிறவுடைய மேலாங்கியையும் வஸ்திரங்களையும் உரித்து கொண்டார்கள். என் ஜனத்தின் ஸ்ரீகளே, அவர்களுடைய செயல்களான வீடுகளிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்து கொண்டார்கள். யாரு செஞ்சிட்டா? இஸ்ரவேல் புத்திரர்களே, அவரை நம்பாம, தேவன் மேல் நம்பிக்கையா இருக்காம அவர் என்ன செஞ்சிட்டாங்க? பூர்வத்திலிருந்து எப்படியாக தேவனுக்கு விரோதமாக எழும்புனாங்களோ அதே போல இப்பயும் எழும்புறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ எது அவர்களுக்கு சொல்றாரு? அவருடைய கை அங்க என்ன செய்கிறதில்லை, குறுகி போகிறதில்லை. அவர் செய்கிறதை தடுத்து, அவர் நன்மையை செய்கிறதை தடுத்து யாராலையும் என்ன செய்ய முடியாதா? நிறுத்த முடியாதுன்னு நம்ம பார்த்தோம். நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், ஆவிக்குரிய வகையில் குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டியதற்கு?
சரியான பாதையை நடக்க வேண்டியது இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:20 சொல்றாரு, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவென்று தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீர் அவைகளுக்கு இடம் கொடுத்தாய். என்ன சொல்றாரு? ஆகிலும் உன் பேரில் எனக்கு என்ன இருக்கான்? 7 சபையில் சொல்றாரு. என்ன நம்ம பார்க்குறோம்? உன் பேரில் எனக்கு என்ன இருக்கான்? குறைவு, நீ இன்னும் வளரலன்ற உண்டு. என்னவென்றால் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் சிறியானவள் என்னுடைய ஊழியக்காரர் என்ன செய்கிறாங்களா? வேசித்தனம் பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறாங்க. அது எங்கே இருக்கா? சபையில் இருக்கு அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறாரு, எல்லாருக்கும் என்ன இருக்கான்? ஒரு டைம். இங்கே ஒரு இப்படிப்பட்ட ஒரு மனுஷிக்கு கூட என்ன செய்கிறாரா? ஒரு டைம் கொடுக்குறார். அவள் மனம் திரும்பாதபடியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவைகளை கட்டிலுக்கிடையாக்கி அவனுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்ப விட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளுவேன். அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களை இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபையும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களிலே ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியின்படியே பலனளிப்பேன். அப்போ தேவனானவர் என்ன செய்கிறாரா? ஒவ்வொரு சபையினுடைய பாடுகளை குறித்து, ஒவ்வொரு வேலைப்பாடுகளை குறித்து அவர் காண்றார். அந்த பாடு எப்படி இருக்கான்? நன்மையாக தேவனுக்கு காணப்படல, பலவீனமாக வியாதியாக காணப்படுது. அது செத்ததற்கு ஏற்றவாறு இருக்கு. தேவனானவர் அவர்களுக்கு சிச்சை கொடுக்குறாரு. அது அவருடைய வேத வாக்கியங்களை எடுத்து இங்கே திருந்தணும், மாறணும். மனம் மாறாமல் இருந்துச்சுன்னா கட்டளைக்கிட ஆக்கிடுவேன்னு சொல்கிறார். அவங்க பிள்ளையும் கொல்லுவேன் என்று சொல்கிறார். சரி, இங்கே நாம் பார்க்குறோம், தேவனானவர் அவருடைய வேத வாக்கியங்களிலிருந்து என்ன செய்கிறாங்க? திருத்துறன்னு சொல்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 லவதோக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாக இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் சொல்கிறார். அவர் தேவனானவர் அவருடைய வேத வாக்கியங்களிலிருந்து லவதோக்கியா சபையின்க்கு சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், நீ குளிராவாது இருக்கணும், அனலாவாது இருக்கணும். தேவனுக்கு முன்னாக குளிராயிரு, அனலாயிரு. வெதுவெதுப்பாக இருக்கிறதுனால என் வாயிலேருந்து வாந்தி பண்ணி போட்டுருவேன் சொல்கிறாரு. அவங்ககிட்ட என்ன இல்லைன்றாரு? நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பாக்கியம் இல்லாதவன், பிளஸ்ட் இல்லை, ஆவிக்குரியவைகள் ஆசீர்வாதம் உள்ளவன் இல்லை. அவனுக்கு என்ன இல்லை? அவன் பரலோக ராஜ்யம் அவனுக்குரியது கிடையாதுன்றார். பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் சொல்கிறாரா. அதுக்கு பதிலாக ஐஸ்வர்யவான் என்றாரு. திரவிய சம்பன்னன் என்று எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்கிறபடியால் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். இது யாருடைய ஆலோசனை? தேவனுடைய ஆலோசனை. என்ன ஆலோசனை சொல்கிறாரா? அவர் மனம் திரும்பணும். தேவனிடத்திலிருந்து என்ன செய்யணுமா?
தேவனிடத்திலிருந்து அவர் இடத்துலேருந்து வாங்கி கொள்ளணும்னு சொல்ல. அதுக்கு பதிலாக அவன் சொல்கிறான், நான் ஐஸ்வர்யவான்னு சொல்கிறார், திரவிய சம்பன்னன் சொல்கிறார். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். நீ ஐஸ்வர்யவனாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும். நெருப்பில் புடமிடப்படுவது எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும் இல்லையா? 22 கேரட்டுன்னு சொல்லுவாங்க. உன் நிர்வாணமாகி அவலட்சணம். நிர்வாணம்னா ட்ரெஸ் இல்லாமல் அந்த மனுஷன் எப்படி இருக்கிறாங்களா, அந்த சபை நிர்வாணமாக இருக்குன்றார். அந்த நிர்வாணம் காணப்படாதபடிக்கு உடித்துக்கொள்ள வெண் வஸ்திரமும் என்னிடத்தில் வாங்கிக்கொள். அந்த வெண் வஸ்திரம் அவருடைய வேத வாக்கியங்களை நாம் கை கொண்டு இல்லையா, அவருடைய சத்தியத்திலே நாம் வளர்ந்து இல்லையா, அவருடைய நன்மையிலே நாம் நிலைத்திருந்து சரியான பாதையிலே நாம் நடக்க ஏற்றவர்களாக இருப்போமானால் அதுதான் அவருடைய பார்வைக்கு செம்மையானதாக இருக்கிறது. நாம் ஜெபம் செய்து கடந்து செல்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவே, இந்த நாளை கூட எங்களுக்காக கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி. பிதாவாகி தேவனே, உங்களைப் போல உங்கள் குமாரனை போல நாங்கள் வளர உதவி செய்யும். இந்த நாளை எங்களுக்காக கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி தேவனே. உங்களைப் போல ஒரு தேவன் இல்லை. எங்களுடைய நம்பிக்கை முழுவதுமாக உங்கள் மேலே இருக்கிறது பிதாவே. தொடர்ந்து எங்கள் விசுவாசம் தொடர்ந்து நாங்கள் வளருவதற்கும் பிதாவாகி தேவனே எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை ஆசீர்வதியும் பிதாவாகி தேவனே. தொடர்ந்து எங்களை பாதுகாத்து உங்களையே நாங்கள் நம்பி உங்களுக்காகவே நாங்கள் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உங்கள் சித்தமானால் எங்களை ஆசீர்வதித்து பூமிக்குரிய தேவையும் எங்களுக்கு தந்தருளும் தேவனே. இன்னும் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் கொடுத்தருளும் தேவனே. உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்களுக்கு எவ்வளோ பெரிய சோதனையிலிருந்தும் இக்கட்டிலிருந்தும் எங்களை காப்பாற்றுகிறீர். எங்களை அனுதினமும் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், பாதுகாக்கிறீர். கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும். நன்றி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். சுற்றி இருக்கக்கூடிய யாவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய சித்தம் என்னவோ அதை நாங்கள் கைக்கொள்ள கற்றுக்கொள்ள அதையே நாங்கள் பின்பற்ற உதவி செய்யும் பிதாவே. பிதாவே, நீங்கள் மனுஷன் அல்ல, நீங்கள் தேவன், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர். உங்களையே நாங்கள் துதிக்க உதவி செய்யும். கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் பிரிந்து போனாலும் உங்கள் இரக்கம் எங்களோடு பிதாவே. எங்களை பாதுகாக்கும்படியாக உதவி செய்கின்றோம். குமாரன் இயேசுவின் நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவே. சோத்திரம்.